இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 30 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ச அகத்தியலிங்கம். ஆன்சர் ச அகத்தியலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, 2. கூற்று 1 பார்க்கலாம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. கூற்று 2, இவற்றை 3 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். இந்த 2 கூற்றில் எது சரியானது? ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. அதாவது ஆப்ஷன் பி, கூற்று 2 தவறு. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது, இது சரியானது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம், இதுதான் சரியானது. இதில் 3 மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம் இருக்கு, அதனால் இது தவறானது. கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் குமரிலப்பட்டர். ஆன்சர் குமரிலப்பட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வரிசைப்படுத்துக. தமிழ் அப்படி இல்லை, அந்த தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா என்ற சொல்லானது பிறந்தது. அதை நம்ம வரிசைப்படுத்தணும். எப்படி அது வந்தது? ஆன்சர் தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா. ஆன்சர் ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி, 1, 3, 5, 4, 6, 2. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷாம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் முதலானவராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. டேஷாம் ஆண்டு பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் முதலியோர்களால் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அது எந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1816. 1816. நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மொழி குடும்பம் எத்தனை பிரிவுகளை உடையது? திராவிட மொழி குடும்பம் எத்தனை பிரிவுகளை உடையது? ஆன்சர் 3 பிரிவுகள். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிட மொழி. நெக்ஸ்ட், முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் உருவகம். ஆன்சர் உருவகம். நெக்ஸ்ட், தமிழ் விடு தூது ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூது ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் தவறானது எது? பின்வருவனவற்றுள் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ரௌசர்னா உரை, இது தவறு. சாஃப்ட்வேர் மென்பொருள் சரியானது. கர்சர் சுட்டி சரியானது. கிராப் செதுக்கி சரியானது. நெக்ஸ்ட், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று கூறியவர்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட், கன் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியை குறிக்கின்றது? கன் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியை குறிக்கின்றது? ஆன்சர் குரூக். ஆன்சர் குரூக். நெக்ஸ்ட், கன்னட மொழியில் இலக்கண இலக்கிய நூலான கவிராஜ மார்க்கம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கன்னட மொழியின் இலக்கண இலக்கிய நூலான கவிராஜ மார்க்கம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி,
பொது ஆண்டுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 9ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட், எந்த நாட்டின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெறவில்லை? எந்த நாட்டின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெறவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் பி மலேசியா. ஆன்சர் மலேசியா. மொரீஷியஸ் மற்றும் இலங்கை நாடுகளினுடைய பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என குறிப்பிடுபவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என கூறுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி விடிவெள்ளி. விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடியவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் விடிவெள்ளி. நெக்ஸ்ட், தமிழ் விடுதூது என்ன பாவால் ஆனது? தமிழ் விடுதூது என்ன பாவால் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் சி கலிவெண்பா. ஆன்சர் கலிவெண்பா. நெக்ஸ்ட், இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆன்சர் 8ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட், பாவின் சுவைகளுள் ஒன்றான இளிவரல் எந்த சுவையை குறிக்கின்றது? பாவின் சுவைகளில் ஒன்றான இளிவரல் எந்த சுவையை குறிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ துன்பச்சுவை. ஆன்சர் துன்பச்சுவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர்? கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ராமகிருஷ்ணன். ஆன்சர் ஆப்ஷன் சி ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பழமொழியை நிறைவு செய்க. கல்லாடம் படித்தவரோடு டேஷ். கல்லாடம் படித்தவரோடு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லாடாதே. ஆன்சர் சொல்லாடாதே. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக தாய்மொழி தினம். உலக தாய்மொழி தினம். ஆன்சர் பிப்ரவரி 21. ஆன்சர் பிப்ரவரி 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் என்பது எவ்வகை வினை? நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் என்பது எவ்வகை வினை? ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. ஆன்சர் தன்வினை. நெக்ஸ்ட், தமிழ் எண்களில் தவறானது எது? 12, 90, 78, 15. ஆன்சர் ஆப்ஷன் பி 90. ஆன்சர் 90. நெக்ஸ்ட், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே என்ற அடிகளில் பயின்று வரும் நயங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே வடிகளில் பயின்று வரும் நயங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி எதுகை மோனை இயைபு. எதுகை மோனை இயைபு. நெக்ஸ்ட், கவிதா உரை படித்தால் எவ்வகை தொடர்? கவிதா உரை படித்தால் எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை தொடர். செய்வினை தொடர். நெக்ஸ்ட், கூற்று காரணம் பார்க்கலாம். கூற்று செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. காரணம் செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. இதில் எது சரியானது? ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், தமிழ் விடுதூது எந்த ஆண்டு உ.வே.சா முதலில் பதிப்பித்தார்? தமிழ் விடுதூது நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, ஆனால் அந்த நூலை உ.வே.சா அவர்கள் முதலில் பதிப்பித்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1930ஆம் ஆண்டு. 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்குணம் இதில் தாமசம் எதை பற்றி கூறுகின்றது? தாமசம் அப்படின்னா எதை பற்றி சொல்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி சோம்பல் தாழ்மை. சோம்பல் தாழ்மை. நெக்ஸ்ட், வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு. வணக்கம் வள்ளுவ என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். இந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்னது? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. ஆன்சர் 2004. நெக்ஸ்ட், திருந்தினான் என்பது எவ்வகை வினை? திருந்தினான் என்பது எவ்வகை வினை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வினை. ஆன்சர் தன்வினை. திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை. திருந்தினான் என்பது தன்வினை, திருத்தினான் என்பது பிறவினை.
அவ்வளோதான், நம்ம 30 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.